வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சபரிமலை யாத்திரை. நானும் எங்கள் சாரும் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கோம் பாருங்கள், ரோட்டில் பாருங்கள், ஒரு ஆள் இல்லை. சபரிமலை யாத்திரை வந்து அவ்வளவு இனிமையாக இருந்துங்க. நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணோம், திடீர்னு இது பண்ணோம். வீர நடை போட்டு வரும் எங்கள் சாரை பாருங்கள். அவ்வளோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போயிட்டுருக்கோங்க. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேர் மட்டும்தான் எங்களுடைய பயணத்தை வந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சபரிமலை பயணம் எவ்வளோ ஒரு ஆளே இல்லாமல், மரக்கூட பாலம் வந்து எவ்வளோ ஆளே இல்லாமல் எப்படி இருக்குது, கார்த்திகை மார்கழியில் எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சபரிமலை சுவாமியே சரணமையப்பா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சன்னிதானத்துக்கு போகக்கூடிய கியூ வரிசை. அந்த கியூ வரிசையில் பாருங்கள் எவ்வளவு வெறிச்சோடி காணப்படுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு ஐயப்பனை அவ்வளோ ஒரு அருமையான தரிசனம். நானும் சாரும் போனோம். மாசி மாதம் நடை அடைக்கிறதுக்கு முத நாள் போனோம். அவ்வளோ ஒரு அருமையான தரிசனம். நம்ம சார் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். லைன் பாருங்களேன், எவ்வளோ ஆளே இல்லை. இதெல்லாம் எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ நெருக்கடியாக கார்த்திகை மார்கழியில் வந்து எவ்வளோ இது மாதிரி அலமோதி அவ்வளோ தூரம் வருவீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய பயணங்கள் ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு காட்டுக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சன்னிதான கிட்டக்க நெருங்கிட்டோம். அந்த கியூ வரிசை பாருங்கள். மக்கள் அந்த கார்த்திகை மார்கழியில் மகர ஜோதி தரிசனத்துக்கெல்லாம் எவ்வளவு ஒரு கியூவாக நிற்கும். அது வந்து ஆளே இல்லாமல் இருக்குது பாருங்கள். 18ஆம் படியை பாருங்கள். சுவாமியே சரணையப்பா, பொண்ணு 18 படிகளே சரணையப்பா, கருப்பண்ண சுவாமியே சரணையப்பா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஐயப்பனை தரிசனம் பண்ணியாச்சு. அந்த ஐயனை காண இவ்வளவு ஒரு கூட்டமே இல்லாமல் காணதுக்கு வந்து நாங்கள் வந்து 2 பேருமே அவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். சுவாமியே சரணம். ஐயனை கண்ட நிம்மதியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நெல்லை பாலாஜி. சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.